ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகலாம். இதுக்கு நான் 1/2 kg சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சேப்பங்கிழங்கை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை 2 halves கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபிங்கர் சைஸில் வரும். ஸோ இப்போ கட் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி வரும். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுவோம்ல பொட்டேட்டோ, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சேப்பங்கிழங்கை ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் மாதிரி கட் பண்ண வராது. அது ரொம்ப மேஷ் ஆகிடுற மாதிரி இருக்கும் கட் பண்ணும்போது. அப்போ உங்களுக்கு ரொம்ப எண்ணெயும் குடிக்கும். அதனால் நீங்கள் லைக் ஒரு விசில் சிம்மில் ஒரு 5 minutes வேக விட்டிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் சேப்பங்கிழங்கு குக்காகி வந்துடும். உங்களுக்கு அதை டச் பண்ணாலும் ஹார்டாக இருக்கணும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், லைட் சாஃப்ட்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தை நீங்கள் சேப்பங்கிழங்கை வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சேப்பங்கிழங்கு எல்லாமே எல்லாம் நீட்டை வாக்கில் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். அப்போ தான் இது நல்லா கோட்டாகி நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இது கடலை மாவு, கிராம் ஃப்ளார், அது 1 tablespoon சேர்க்குறேன். நான் நல்லா ஸ்ப்ரெட்டாக போடுங்க எல்லாத்தையுமே. அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த பவுடர் விழுகும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் மாவு, அதுவும் 1 tablespoon சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார், அதுவும் நான் 1 tablespoon சேர்க்குறேன். இதையுமே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங்காக போடுங்க. அப்போ தான் எல்லா பக்கத்துலேயும் மாவு விழுகும். பெருங்காயம் கொஞ்சம் அசஃபெட்டோடியா சேர்த்துக்கோங்க. இது சில்லி பவுடர், அது நான் 1 tablespoon சேர்க்குறேன். சாம்பார் பவுடர் கிடையாது, சில்லி பவுடர். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பையும் நல்லா ஸ்ப்ரெட்டிங்காக போடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையுமே படும். இப்போ இதை நீங்கள் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பிளேஸ்லையும் இது நல்லா கோட் ஆகும். இல்லைனா உப்பெல்லாம் ஒரு இடத்துலே சேர்ந்து போயிருக்கும். இது ஏற்கனவே குக் ஆகிருக்கனால நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணிங்கன்னா அப்புறம் எல்லாம் அது ஷேப்லெஸ் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையுமே கோட் ஆயிரும். இப்போ இதில் லைட்டாக நீங்கள் லைட்டாக சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டரு அதை நீங்கள் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 minutes அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு அது பாட்டி இருக்கட்டும். 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கடாயில் ஆயில் போர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லாட் வைஸ் ஸ்லாட் அதை ஒரு 2-3 பீசஸாக இல்லைனா சிங்கிள் பீஸாக போட்டு நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு இது லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கடாய் சைஸுக்கு பொறுத்தாப்பில் பீசஸை ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 minute அப்படியே விட்டுருங்க. ஏன்னா கரண்டியில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டி இதை வேக வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் கவர் பண்ண பிளேட்டில் இதை எடுத்துருங்க. நீங்கள் இந்த பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. இதை நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இதை நம்ம நல்லா சூடாக பண்ணி கொடுத்தோன்னா லைக் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி இதையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது ஈஸி தான் கூட. நம்ம இட்லி சட்டியில் இட்லி வேக போடும்போது அடியில் நம்ம இதை போட்டுட்டோம்னா இது வெந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.